ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுரையின் பல வருட எதிர்பார்ப்பு அவசிய தேவையான கோரிப்பாளையம் மேம்பாலம் கட்டும் பணிகள் ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதோட அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 3 முக்கிய சாலைகள் வழியாக இந்த மேம்பாலம் அமைய உள்ளது. இந்த 3 பகுதிகளிலுமே மேம்பாலத்திற்கான பணிகள் தொடங்கியிருக்காங்க. பில்லர்கள் அமைக்கிறதுக்கான பணிகள் ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ரீசெண்டாக இந்த பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்திருந்தாங்க. இப்போ கோரிப்பாளையம் பகுதி எப்படி இருக்குது, மேம்பாலத்திற்கான பணிகள் எந்த அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்றதை லைவாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம் செல்லூர் மெயின் ரோட்டில் இருக்கோம். கோரிப்பாளையத்திலிருந்து செல்லூர் நோக்கி போகக்கூடிய இந்த சாலை வழியாக தான் மேம்பாலத்தோட இறங்கு தளம் அமைகிறது. அதற்கான பில்லர்கள் ஏறக்குறைய அமைச்சிட்டாங்க. கோரிப்பாளையம் மேம்பாலத்தின் முதல் கட்ட கட்டுமான பணிகள் இந்த பகுதிகளில் தான் ஆரம்பித்தாங்க. பாலம் ஸ்டேஷன் ரோடு வழியாக பில்லர் அமைக்கும் பணிகள் தான் முதல்ல நம்ம அப்டேட் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பகுதியில் எந்தவித இடையூறும் இல்லாமல் வேலைகள் ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு இந்த பகுதிகளில் சாலைகள் கொஞ்சம் சரியில்லாமல் அதிகமாக தூசியாகவும் பறந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மேம்பாலம் பணிகள் முடிகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இனி வரும் மழைக்காலங்களில் இதை விட மோசமாக கூட சாலைகள் மாறும். சிம்மக்கல் செல்லூரில் இருந்து வரும் வாகனங்கள் அண்ணா நிலையம் போகிறதுக்கு கோரிப்பாளையம் வழியாக அனுமதிக்கிறாங்க. தல்லாகுளம் மாட்டுத்தாவணி அழகர் கோவில் போகணும் அப்படின்னா கான்சாபுரம் நரிமேடு வழியாக தல்லாகுளம் வழியாக போகலாம். கோரிப்பாளையம் சந்திப்பில் இருந்து செல்லூர் நோக்கி செல்லக்கூடிய சாலை இது. முன்னாடி ஒன்வேயாக இருந்துச்சு. இப்போது இந்த பகுதிகளில் முழுவதுமாக போக்குவரத்தை தடை செஞ்சுட்டாங்க. அதனால் மேம்பாலம் அமைக்கிறதுக்கு எந்தவித இடையூறும் கிடையாது. அதனால் இந்த பக்கம் பில்லர்கள் ரொம்ப வேகமாக அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. 6 மந்த்துக்கு முன்னாடி இந்த பணிகள் ஆரம்பித்தாங்க. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. PKM கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த நிறுவனம் தான் மேம்பாலத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு அறிவிப்பு பலகை வச்சுருக்காங்க. மேம்பாலம் கட்டுமான பணிகள் சம்மந்தமான ஒரு அறிவிப்பு பலகை தான். அதாவது வாரணாசி கன்னியாகுமரி நெடுஞ்சாலையில் கோரிப்பாளையம் சந்திப்பில் மேம்பாலம் கட்டுதல் மற்றும் பாலம் ஸ்டேஷன் சாலை மற்றும் மதுரை அழகர்கோவில் மேலூர் சாலை பகுதிகளில் கூடுதல் இணைப்பு பாலம் அமைத்தல். மேலும் 5 இடங்களில் அண்ணா சிலை, கோரிப்பாளையம், யானைக்கல், பிபிகுளம், தல்லாகுளம் சாலை சந்திப்பினை மேம்பாடு செய்யும் பணியுடன் சாலையின் ஓடுதளத்தினை மேம்பாடு செய்யும் பணி மற்றும் மாநில நெடுஞ்சாலை எண் 72A அதாவது பிபிகுளத்திலிருந்து காந்தி மியூசியம் செல்லக்கூடிய சாலைக்கு ஒரு சுரங்கப்பாதை அமைக்கும் பணி ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. மேம்பால பணியின் ஒரு பகுதி தான் அதுவும். இதுக்கு எல்லாம் சேர்த்து மொத்தமாக 190 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்காங்க. திட்ட காலம் 24 மாதங்கள். அதாவது 2025 நவம்பரில் பணிகளை முடிக்க திட்டமிட்டிருக்காங்க. அதற்கு ஏற்ற மாதிரி வேலைகள் ரொம்ப ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு. அது வரைக்கும் இந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். போக்குவரத்து மாற்றங்களும் அடிக்கடி நடைபெறும். பொதுமக்களோட முழு ஒத்துழைப்பு இருந்தால் இந்த பணிகள் குறித்த காலத்தில் முடிஞ்சு மேம்பாலம் பயன்பாட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் இந்த பகுதிகளில் நிரந்தரமான ஒரு போக்குவரத்து நெரிசலுக்கான தீர்வு கிடைக்கும். இப்போ நம்ம தல்லாகுளம் சாலைக்கு வந்துட்டோம். இங்கே அமெரிக்கன் காலேஜ் ஒட்டியுள்ள சாலை பகுதியில் தான் மேம்பால தூண்கள் அமைய உள்ளது. அதனால் இந்த பக்கம் ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிட்டாங்க. ஆப்போசிட் சைடில் ஒன்வேயாக மாற்றிருக்காங்க. கடந்த 20 வருஷத்துக்கும் மேலே ரொம்ப பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருந்த சாலை இப்போ ரொம்ப வெறிச்சோடி போயிருக்கு. பில்லர்கள் அமைப்பதற்காக குழிகள் தோண்டும் பணி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மேம்பாலம் ஒரு வழி பயன்பாட்டுக்கான மேம்பாலம் தான். தல்லாகுளத்தில் இருந்து வாகனங்கள் ஏறி கோரிப்பாளையம் சந்திப்பை கடந்து ஏவி பிரிட்ஜ் நோக்கியும் செல்லூர் நோக்கியும் இறங்கும்படியாக 2 இறங்குதளங்கள் அமைக்க போகிறாங்க.
இந்த மேம்பாலத்தை பொறுத்த வரைக்கும் தேவர் சிலைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாத வண்ணம் தான் அமைக்க போகிறாங்க. தற்காலிகமாக இந்த பகுதிகளில் சில பேருந்து நிறுத்தங்களை மாற்றி அமைச்சிருக்காங்க. இந்த பகுதியில் பேருந்து நிழற்குடைகள் அமைச்சு கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பயணிகளுக்கு வசதியாக இருக்கும். இப்போதைக்கு மழைக்கும் வெயிலுக்கும் பயணிகள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்குது. இது மதுரை மக்களுக்கு பழக்கப்பட்ட ஒன்று தான். மதுரை மாநகராட்சி ஃபுல்லாக பெரும்பாலும் முக்கியமான இடங்களில் பொதுமக்கள் பயன்படுத்துகிற மாதிரி ப்ராப்பரான நிழற்குடைகள் பெரும்பாலும் இருக்காது. இப்போ நம்ம ஏவி பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்கோம். இந்த பிரிட்ஜை ஒட்டியே மேம்பாலத்தோட இறங்கு தளமும் அமையப் போகிறது. அதற்கான பணிகளும் கொஞ்சம் ஸ்லோவாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் இதற்கு இணையாகவே இங்கே இருந்து சிம்மக்கல் வரைக்கும் ஒரு ஆற்றுப்பாலமும் அமைக்க போகிறாங்க. அதனால் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவே கோரிப்பாளையத்தை கடந்து சிம்மக்கல் வரைக்கும் ஃப்ரீயாக போகலாம். அதாவது தல்லாகுளத்தில் இருந்து சிம்மக்கல் வரைக்கும் பாலத்திலேயே பயணம் பண்ண முடியும். சிம்மக்கல் ரொம்ப குறுகலான சாலை பகுதி, ரொம்ப வளைவு நெளிவும் போக்குவரத்து நெரிசலும் கொண்ட பகுதி. ஸோ அதனால் கோரிப்பாளையத்தில் எப்படி மேம்பாலம் கட்டுறாங்களோ அதே போல் சிம்மக்கல்லையும் போக்குவரத்து நெரிசலை தீர்க்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான டெசிஷன் எடுக்கணும். புதிதாக கட்டப்பட உள்ள ஆற்றுப்பாலம் இந்த பகுதியில் தான் அமையப்போகுது. அதற்கான கட்டுமான பணிகள் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது மதுரை மாநகராட்சிக்குள்ளே நிறைய இடங்களில் ஆற்றுப்பாலங்கள் கட்டியிருக்காங்க. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நிறைய ஆற்றுப்பாலங்கள் இருக்குது. ப்ளஸ் இந்த ஆற்றங்கரை ஓரமாக 4 வழிச்சாலைகளும் அமைச்சிருக்காங்க. இதுவும் ரொம்பவே டிராஃபிக்கை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கோரிப்பாளையம் மேம்பாலம் பணிகள் முடிஞ்சு பயன்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா மதுரை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை குறைஞ்ச மாதிரி இருக்கும். இதுவரைக்கும் இந்த பணிகளை ஆரம்பித்து 6 மாத காலம் ஆயிடுச்சு. இன்னும் 1.5 வருஷத்துக்குள்ளே இந்த பணிகளை முழுவதுமாக முடிக்க திட்டமிட்டிருக்காங்க. அடிக்கடி நம்ம சேனலில் இந்த மேம்பாலத்தை பற்றியான அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம்.